ஹலோ ஆல். ஒரு வழியாக பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு பல அப்டக்கிள்ஸை தாண்டி இன்றைக்கி நம்மளோட புது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமைஞ்சிருச்சு. நம்மளோட புது சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் அவங்களுமே வந்து பதவி ஏற்றுட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப ஒரு சினிமேட்டிக்கான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்ப்போம், ஒரு வயசானவர் வந்து இப்படி கையை தூக்கிட்டு இருப்பார், இதாண்டா சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பார்த்துருப்போம்ல. ஸோ அதோடைய இதுதான் எனக்கு பார்க்குறப்ப ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா இந்த டிவிக்கு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க விஜய் தான் வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவர் வந்து நேற்று தான் கட்சி ஆரம்பிப்பாரான், இன்றைக்கி வந்து எலெக்ஷன் அனுப்பிப்பாரான், நாளைக்கே சிஎம் ஆகிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுதான் இப்போ ஃபைனலாக நடந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஏஐ நியூஸ் ஒன்று சொல்லுவாங்க. 2026 வந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே அது வந்துருந்துச்சு. அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ராதவர்ஜனா வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி விடுதலைக்கு சிறுத்தையாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட், இவங்க எல்லோரும் நம்மளை திட்டுற மாதிரி திட்டுவாங்க, பட் ஆனால் கடைசியில் நமக்கு தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் போர்டு வச்சு ஒரு ரீல் ஒன்று ஓடும், அதில் வந்து விஜய் அவங்க வந்து உட்காந்துருக்கிற மாதிரி. ஸோ அதுவாக இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சொன்னது மாதிரி அப்படியே கடைசியில் நடந்திருக்குது. அது எப்படி அப்படின்னு தெரியல. ஒரு சில விஷயங்கள் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது ஓகே, பட் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க சொன்னது மாதிரியே தான் வந்து நடந்திருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த 90s கிட்ஸ் எங்கள் லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீபூம்பான்னு சொல்லி ஒரு பென்சில் ஒரு சீரியல் ஒன்று வரும். ஸோ அது மாதிரி எதுவும் மேஜிக் பண்ணிட்டாங்களா, இல்லை இந்த நேற்று இன்று நாளை படத்தில் வர மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி ஆக்சுவலாக இதான் நடக்க போகுது, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. அது எல்லாமே இவங்க சொன்னது என்னென்ன முன்னாடி விஷயம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ, எதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக ட்ரோல் பண்ணி சொன்னாங்களோ, ஸோ அது எல்லாமே ஆக்சுவலாக ரியாலிட்டியில் நடந்துருச்சு. அது ஒரு பெரிய சர்ப்ரைசிங் தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது. புதுசாக வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் புது சிஎம் அவங்களுக்கு நம்மளுடைய விஷஸ் சொல்லிப்போம். அப்பார்ட் ஃப்ரம் அப்ரிஷியேஷன், இப்போ வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, ஒரு 4 சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த 4 சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4வதாக இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இந்த கோயிலேஷன் சப்போர்ட்டு தான், கூட்டணி சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் தான். ஒரு பார்ட்டி வந்து மெஜாரிட்டி வின் பண்ணி அவங்க இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து அந்த கவர்மெண்ட்டு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, எந்த பாத்தில் போகிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். பட் இவங்களுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இவங்களுடைய சப்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் காங்கிரஸை தவிர மார்க்சிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை கட்சி, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு, இவங்க எல்லாருமே வந்து ஸ்டில் டிஎம்கேவோட அலைன்ஸில் இருக்கிறதாகவும் நாங்கள் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுக்குறதா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து வரும், அந்த சப்போர்ட்டோட இவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இப்போ பேசிக்கான சேலஞ்சு. ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறைய விஷயங்களை வந்து முரண்படுறவங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட விஷயத்துலையும் கூட்டணியில் இருக்கக்கூடிய இவங்களோட இதுலேயும் எவ்வளோ விஷயம் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா பாலிசியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஜிஓஸ் ஆர்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய கருத்து முரண்பாடு வரும். அப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட்டாக இருக்கிறப்ப அவங்களோட ஸ்டாண்டை இண்டிபெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இவங்க இதில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய அப்போஸ் பண்ணுறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்று பதவி ஏற்கிறப்பே பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக போட்டதுக்கு வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அதில் விருப்பம் இருந்தாலுமே கூட்டணியோடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்க மேபி அந்த விருப்பத்தை வந்து செயல்படுத்த முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு அவங்களால பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த சப்போர்ட்டில் இந்த கவர்மெண்ட்டு எவ்வளோ தூரம் ரன் ஆக போகுது, அண்ட் இவங்க வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேசிக்கான இப்போ ஃபண்டமெண்டலான ஒரு சேலஞ்ச். அடுத்தது 3வதாக இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இவங்களோட எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர்ஸ் இவங்களோட ஆட்டிடியூடு தான். இது வரைக்கும் இருந்த எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலேயும் காமனாக வைக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரூடாகவும் ரொம்ப ரக்கடாகவும் தான் பீப்புளுக்கு முன்னாடி ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம கூட நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்துருப்போம். மனு வாங்குறப்ப மினிஸ்டர்ஸ் வந்து பப்ளிக்கை ட்ரீட் பண்ணது, சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, அப்புறம் தலையில் அடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதிலேருந்து இவங்க வந்து புது கவர்மெண்ட்டாக இருக்கிறப்ப இவங்க அந்த விஷயங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வரக்கூடிய பப்ளிக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபேர்லி பப்ளிக்காக மட்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு பார்ட்டியோட மெம்பர்ஸாகவும் இருக்கலாம், அவங்க ஒரு பார்ட்டியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறப்ப, அவங்க சில விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்கிறப்ப அதை வந்து இந்த டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இதாக இருக்கட்டும், இல்லை மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்களாம் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட், எம்எல்ஏ கேண்டிடேட் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொகுதியில் இருந்த மக்களுக்கே தெரியாது.
காரைக்குடியில் இருக்கக்கூடிய பிரபு அவங்களா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு தான் வந்து நிறைய தொகுதியில் அவங்கவுங்க தொகுதியில் தெரிஞ்சிச்சு தவிர நிறைய தொகுதியில் அவங்களோட கேண்டிடேட் யாருன்னே அந்த மக்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே விஜய் அண்ட் விசில், இது 2 விஷயந்தான். ஸோ அந்த விஜய் அந்த பேரில் இருந்த நம்பிக்கையின் பேரில் தான் நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட எம்எல்ஏ கேண்டிடேட்டே யாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்ப இவங்க செய்யக்கூடிய சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் அது வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணும். பப்ளிக்கோட மைண்ட் செட் எப்படி மாறிடும் அப்படின்னா வந்து இதுக்கு அவங்களே பரவாயில்ல போல இருக்குது, அவங்களாவது இவ்வளோ தூரம் வந்து தான் இந்த மாதிரியான அட்ராசிட்டிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இவங்க இன்றைக்கி தான் வந்தாங்க, இன்றைக்கே வந்து இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். அண்ட் அது வந்து மற்ற விஷயத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரபிளை கொடுக்கும். ஸோ இருக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ட் இவங்களோட மினிஸ்டரோடைய ஆட்டிடியூடு, அந்த டிக்னிட்டி இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 3ஆவதாக இருக்கக்கூடிய சேலஞ்ச். 2ஆவதாக இருக்கக்கூடிய ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டி டிஎம்கே இந்தியாவிலே மோஸ்ட்டு இன்டெலிஜென்ட்டான மோஸ்ட் ஸ்கில்ஃபுல் ஒரு அப்போசிஷன் பார்ட்டினா அது டிஎம்கே தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருமே சொல்ல முடியாது. டிஎம்கே வந்து கவர்மெண்ட்டாக இருந்து பர்ஃபார்ம் பண்ணதை விட அப்போசிஷனாக இருந்து பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு 100% பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க 200, 300ன்னு 3 times 4 timesங்கிற அளவுக்கு மோர் தென் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட் லாஸ்ட் பீரியட் டிஎம்கேக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிக்கர் பேனுக்கு அவங்க பண்ண ஒரு ப்ரொட்டஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் அதுவே வந்து அவங்க கவர்மெண்ட் அமைஞ்சப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. பட் அதே சப்ஜெக்ட்டு வேற ஒரு கவர்மெண்ட் இருக்கிறப்ப அவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை செஞ்சாங்கங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுபோல் இப்போ டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அப்போசிஷன் பார்ட்டியாக டிஎம்கே இருக்காங்க. அண்ட் அவங்களுமே வந்து ஓரளவுக்கு மெஜாரிட்டி 72 சீட்டு 65 சீட் அப்படிங்கிற அளவில் மெஜாரிட்டியில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எந்த ஒரு இருந்தாலும் அதை அவங்க கரெக்டாக பண்ணலைன்னா அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அண்ட் பாலிசி விஷயமாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியஸ் இஷ்யூவில் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இஷ்யூவாகவும் அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரபிள் கொடுக்குறதுக்கும் டிஎம்கேவுடைய பார்ட்டினால் முடியும். ஸோ இப்போ இவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய அந்த அப்போசிஷன்லாம் எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2ஆவது சேலஞ்ச். ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா இவங்களுமே வந்து ஃப்ரெஷர்ஸ் தானே தவிர ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பார்ட்டியோ கவர்மெண்ட்டோ கிடையாது. ஆனால் அவங்க வந்து 1967 அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டில் இப்போ வரைக்குமே இதே அசம்பிளியில் இருக்கிறாங்கங்கிறப்ப அவங்களோட அப்போசிஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. பட் அவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மோரோவர் ஒரு 3 months to 6 months வரைக்கும் எந்த ஒரு ட்ரபிளும் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் வந்து டிஎம்கே பார்ட்டியோடைய பழைய விஷயங்களெல்லாம் ஏதாவது பேசுனாங்க அப்படின்னாங்கன்னா உடனே அவங்க ரிப்ளை வந்து ரொம்ப ஃபயராக தான் இருக்கும். இப்போ நேற்றே வந்து கஜானா காலியான விஷயத்துக்கு சொன்னப்போ உடனடியாக வந்து நம்மளுடைய ஃபார்மர் சிஎம் ஸ்டாலின் அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிவிகேயோடைய கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸை வந்து அப்போஸ் பண்ணி தான் இவங்க வந்து கவர்மெண்ட்டே ஆட்சியே பிடிச்சாங்க 1967. அதுக்கப்புறம் ஸ்டில் காங்கிரஸோட கூட்டணி இருந்துமே வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய லெவலில் வளர விடாமல் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கோப்லாம் கொடுக்காம அவங்க அந்த ட்ராவலை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கில் உள்ள பார்ட்டியாக இருக்குங்கிறது எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்குது. அந்த காங்கிரஸுமே இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து காங்கிரஸ் பார்ட்டியை வந்து ப்ளேம் பண்ண முடியும். அவங்கள வச்சு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலி கொடுக்க முடியும். அப்போ அவங்கள வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2ஆவது சேலஞ்ச். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய முதல் சேலஞ்சாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த டிவிகே கவர்மெண்ட்டோடைய கவர்னன்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த 107 சீட்டு வாங்கினதோ அதுக்கப்புறம் 8 சீட்டு 12 சீட்டு வாங்கி ஒரு கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணதோ இந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட் ஷேரிங் வாங்கினதோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இண்டிவிஜுவலோடைய ஸ்கில் அண்ட் நாலேஜ் மட்டுமே பொறுத்தது கிடையாது. ஒரு 50% to 70% அவங்களோட எஃபர்ட் இருந்தாலும் பாக்கி 30%ங்கிறது ஒரு லக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் கவர்னன்ஸுங்கிறது அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலோட நாலேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான். பட் இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான். செங்கோட்டையன் அவங்களா இருக்கட்டும், இன்னும் 1-2 பேர் மட்டும்தான் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் வைஸாக இருக்கட்டும் ஓரளவுக்கு நாலேஜபிளான பர்சனாக இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்காங்க. மற்ற எல்லாருமே ஈவன் நம்ம சிஎம் உள்பட அவங்களுமே ஃப்ரெஷர்ஸ் தான். அப்படிங்கிறப்ப
இந்த கவர்னன்ஸை வந்து ஒரு பெட்டராக எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய முதல் முக்கியமான சேலஞ்ச். இவங்களோட மேனிஃபெஸ்டோவில் கிட்டத்தட்ட 92 பக்கத்துக்கு அந்த தேர்தல் அறிக்கை இருக்குது. அதெல்லாம் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், பாலிசி வைஸான டிசிஷனாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பான டிசிஷனாக இருக்கட்டும், இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, இப்போ காவேரி இஷ்யூலாம் இருக்குது, அதில் இவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கச்சத்தீவு விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரியே விஷயங்களில் இவங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்க போகுது, இவங்களோட அப்ரோச் எப்படி இருக்க போகுது, அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அது மூலயமா பப்ளிக்கு எந்த அளவுக்கு ஒரு குட் கவர்னன்ஸை வந்து அரசாங்கத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய முதல் முக்கியமான சேலஞ்ச். ஸோ இந்த 4 சேலஞ்சு தான் இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா கவர்மெண்ட்டோடைய முக்கியமான 4 சேலஞ்ச். அண்ட் இதை அவங்க ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணிட்டாங்க, டேக்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அட் லாஸ்ட் வரைக்குமே அவங்க இந்த ஆட்சியில் இருந்துருவாங்க. அண்ட் அந்த கவர்மெண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்த கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். மோரோவர் ஹோப் பண்ணலாம் அவங்க நல்லபடியாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று பதவி ஏற்கிறப்பே வந்து சிஎம் சொல்லிட்டாங்க, பதவி வந்துட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் இருந்தீங்கன்னா அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. பட் மேலே இருக்கக்கூடிய லீடர் வந்து கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து மோரோவர் கீழே இருக்கக்கூடிய எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஸோ அதை பேசிஸில் நம்புவோம். ஸோ ஃபைனலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நான் சொன்ன இந்த 4 சேலஞ்சஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கவர்மெண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸாக எதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் சீக்கிரம் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.